ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சங்கர கிருபா சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமாம்மா? லவ் பேர்ட்ஸ், காதல் பறவைகள். இது நான் பழைய இதில் நான் ஏன் ஸ்பெசிமென்லாம் கூட உங்களுக்கு காட்டாமல் அப்படியே போடுறேன்னா பாருங்க, இதெல்லாம் நான் 50 வருஷத்துக்கு முன்னே போட்டது. ஸோ எல்லாம் இப்படி பிரிஞ்சிருக்குது. அப்போ இருந்த பிளாஸ்டிக் மணி 2ஆம் நம்பர் மணியில் போட்டது. ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த லவ் பேர்ட்ஸ், காதல் பறவைகள் நம்ம போட போகிறோம்மா. நான் இப்போ வெறும் ஒயிட்டில் போட்டிருக்கிறேன். இப்போ இந்த பாடிக்கு ஸ்கை ப்ளூவும், ஃபேஸில் கிட்ட ஒரு பேர்டுக்கு ஆரஞ்சும், ஒரு பேர்டுக்கு ஸ்கை ப்ளூ லைட் ப்ளூவும் கொடுக்க போகிறேன். காலுக்கும் மூக்குக்கும் எல்லோ. ஓகேங்களா? கீழே பேஸு எப்பவும் போல் க்ரீன். இப்போது முதல்ல 4 மணி, ஓகே. இப்போ இந்த மாதிரி 13 போட்டுக்கணும்மா. ஒரு பக்கம் இடது பக்கம் 2 மணி, இந்த பக்கம் 1 மணி கொத்து போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி 13 போட்டுவாங்க. 13ஆவது போடும் பொழுது அடுத்த லைன்லாம் திருப்ப வேண்டாம். அதனால் எப்படி நம்ம இப்போ போட்டோமோ அதே போலேயே ஒரு பக்கம் 2, ஒரு பக்கம் 1 மணி. இப்போ 13மா, 2, 4, 6, 8, 10, 13 போட்டிருக்கோம். சரியா? இப்போ என்ன பண்ணணும்? இந்த இடது கை உயரில் மூணு மணி, இந்த 3ஆவது மணியில் இந்த வலது கை உயர எதிர்பக்கமாக விட்டு எடுத்துக்கணும். இப்போது இந்த கீழே வந்திருக்குது இல்லையா ஒயரு, அதை இந்த 13 போட்டிருக்கோமே அதனுடைய முதல் மணியில் விடணும். இப்போது மேல் ஒயரில், இடது பக்கம் ஒயரில் 2 மணி, கீழ்ப்பக்கம் வந்த ஒயரை அடுத்த மணியில் விடணும். இப்போ மறுபடியும் 2 மணி,
இதே போல் இந்த 13 நீளத்துலேயும் போட்டு வரணுமா. இந்த கடைசி மணியில் போட்டுட்டு வருங்க, சொல்கிறேன். இப்போ 13வது மணியில் போடும் பொழுதும் அதே போலயே மேல் ஒயரில் 2 மணி, கீழ்ப்பக்கம் வந்திருக்கிற ஒயரை 2வது மணியில் எதிர்பக்கம் வெட்டி எடுத்துட்டு, இப்போ வருது இல்லையா ஒயரு, இந்த பக்கம் கீழே இந்த ஒயரை முதல்ல 13 போட்டதில் ஏதோ இந்த பக்கம் ஒரு மணி இருக்குல்லம்மா, அதில் கோக்கணும். இப்போ 2 மணி. இப்போ வந்த ஒயரை அதே போல் இந்த 13 நீளம் போட்டல அந்த பக்கம் போட்டால் போலையே இந்த பக்கம் இந்த முதல் மணியில் விட்டுக்கணும். இப்போ 2 மணி. இப்போ 13வது மணியில் ஒயரை விடும் பொழுது இந்த முதல்ல இங்கே ஒன்று போட்டோம் இல்லையா, இந்த சைடு மணியில், அதில் இருக்கிற இந்த சைடு மணிலையும் ஒயரை விட்டுக்கணும். இப்போது 1 மணி மட்டும் கோக்கணும். பார்த்தீங்களா இப்படி வரும். ஓகேவாம்மா. இது நம்ம இப்போ ஒரு ரவுண்டு போட்டிருக்கோம் இல்லையா, இதே போல் 3 ரவுண்டு இன்னும் போடணும். மொத்தம் 4 வரும். 1 நம்ம போட்டாச்சு, இன்னும் 3 ரவுண்டு நீங்கள் போட்டு வரணும். ஓகேவா. மறுபடியும் பேஸு சொல்லிடுறேன். 13 லைன் போடணும். 13 நீளம் நம்ம எப்போவும் அந்த 4 டைமண்ட் வரா போல் போட்டுட்டு 13வது மணியில் இடது பக்க ஒயரில் 3 மணியை கோத்து 3வது மணியில் வலது பக்க ஒயரை விட்டு எடுப்போம். எடுத்துட்டு வந்த கீழ் வந்த ஒயரை இந்த நீளம் 13 இருந்தது இல்லையா, அதுலேயே முதல் மணியில் விடுவோம். விட்டு 2 மணி கோக்கணும். அதே போல் இந்த 13 போட்டு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வரும்பொழுது இந்த சைடு ஒத்த மணியில் கோப்போம். இப்படி போட்டுக்கிட்டு இந்த ஃபுல் இங்கே ஜாயின் பண்ணுறப்போ இந்த மணி கீழே இருந்த மணி ஏற்கனவே நம்ம முதல்ல போட்டதனுடைய சைடு மணி. இப்போ இப்படி நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு வந்துடும். அப்போது ஒரு ரவுண்டு மாதிரி வந்திருக்கும். பார்த்தீங்களா. ஓகே, இப்படி வந்திருக்கும். அதாவது இது ஏன் இப்படி போட்டதுன்னா, பறவையினுடைய ஒரு பாடி இன்னொரு பாடி போட்டு ஜாயின் பண்ணி அப்படி பண்ணுறதுக்கு பதில் சேர்த்து அப்படியே இப்படி 2 பறவையினுடைய உடம்பும் வந்துடும். அதுக்கு தான் இது போட்டது. ஓகேவா. இப்போ இந்த மாதிரி 3 ரவுண்டு நீங்கள் போட்டு வரணும். சரிங்களா. இப்போ 4வது லைனை முடிக்க போகிறதுமா. ஓகே. இப்போ இதை எப்படியே ஜாயின் பண்ணணுமா.
கொஞ்சம் தூரம் ஜாயின் பண்ணிவிட்டு பஞ்சு அடிக்கலாம். ஏன்னா இப்போவே ஃபுல்லாக பஞ்சு அடித்தோம்னா இங்கே ஜாயின் பண்ணும்போது பஞ்சு வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 5 ஆர் 6 வந்து ஜாயின் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த கார்னரில் எனக்கு ஒயர் இருக்குது. உங்களுக்கு இங்கே எங்கேயாவது வந்திருந்ததுன்னா நான் முன்ன சொல்லியிருக்கிற போல் மணியில் மாற்றி மாற்றி விட்டிங்க எடுத்துகிட்டு வர முடியுமான்னு பாருங்கள். இல்லைன்னா முடிச்சு போட்டு கட் பண்ணிவிட்டு வேறு புது ஒயரை இந்த சைடில் ஒத்த வருது இல்லையா, அதில் மேலே இருக்கிற மணியில் கோத்துக்கிடுங்க. கோத்துட்டு வலது பக்க ஒயரை இந்த சைடு இருக்கிற மணியில் கோக்கணும். இந்த மணியை இந்த சைடு முதல் மணியில். இப்போ 3 மணியில் ஒயர் இருக்குது. ஒரு மணி கோத்து ஜாயின் பண்ணணும். இப்படி கொஞ்சம் முதல்ல இந்த பாதி முடித்த உடனே உள்பக்கத்துக்கு முதல்ல அடைச்சிக்கிடுங்கம்மா. அதுக்கப்புறமா மறுபடியும் இங்கே அடைச்சிக்கலாம். ஓகேவா? ஏன்னா மொத்தமாக அடைச்சோம்னா வெளில வரும். ரொம்ப குண்டாகவும் தெரிய வேண்டாம். அதுக்கு லவ் பேர்ட்ஸ் வந்து குட்டியாக தானே இருக்கும். அந்த வயறுக்கிட்ட கூட இவ்வளோண்டு தானே, கொஞ்சமாக தானே குண்டாக தெரியும். அதனால் நிறைய பஞ்சு நம்ம அடைக்க வேண்டாம். ஓகேவா? இந்த லாஸ்ட்டில் மட்டும் எனக்கு கொஞ்சம் அடைச்சா போதும்.
இன்னும் கொஞ்சோண்டு அடித்து இந்த க்ளோஸ் பண்ணிவிட்டுங்க. இப்போ இப்படி ஜாயின் பண்ணிட்டோம்லம்மா. இதில் இப்போ இந்த கார்னர் மணியில் 2வது மணியில் ஒயரு இல்லையா. நான் இப்போது ஒரு பக்கம் பேர்டினுடைய தலையை போட்டு காட்டுறேன். நீங்கள் அதே போலயே இந்த பக்கம் இன்னொரு பேர்டு இது போடுங்க. ஓகேவா. இப்போ நான் ரெட்டு அண்டு எல்லோ போட போகிறேன். ஃபஸ்ட்டு ரெட்டு பேர்டு போடுறேன். 1 2 3. 3வது மணியில் வலது கை ஒயரை விட்டு ஓகே. இப்போ வந்தது. நாலு போட்டிருக்குதும்மா. ஓகே. 4 போட்டதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பக்கம் அதுவும் அந்த 4வது மணி கோத்தத்துக்கு பக்கத்தில் இங்கே இருக்கும் இல்லையா, ரெண்டு மணி
இப்போது இந்த ஒன்று விட்டுணுமா, 1 2 3 4 5 6 7, இந்த 7ல் மட்டுமே 3 ரவுண்டு போட்டு வரணும். போடுறேன் பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் வேணும்னா பேஸுக்கு வேறு கூட போட்டுக்கலாமா. இந்த நான் வந்து இப்போ 2த்துக்கும் பாடி ஒரே கலராக போட்டேன் இல்லையா, கழுத்து பகுதி மட்டும் வேறு கலர் இருக்கட்டும்னு. அதுக்கு பதில் நீங்கள் இங்கே இந்த ஸ்கை ப்ளூவு ரெட்டு போட்டுட்டு இங்கே வேறு கலர் போட்டு கூட எல்லோ அப்படி கூட கொடுத்துக்கலாம். அது பேர்ட்ஸ் வந்து கலர் கலராக தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய சாய்ஸ் தான். அதுவும் லவ் பேர்ட்ஸ் அந்த இதெல்லாம் வந்து ரொம்பவே கொஞ்சம் கலர் அட்ராக்டிவாக. அப்படி போடுறதுன்னா பேஸ் போடும்போது என்ன பண்ணணும், 13 போட்டோம் இல்லையா, 6 ஒரு கலர் போட்டுட்டு நடுவில் ஏதாவது ஒரு பேஸினுடைய கலர் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் வரும் இல்லையா, ஜாயினிங்க்கு வேறு கலர் நடுவில் கொடுத்துட்டு இந்த 6 பேஸ் ஒரு கலர், இந்த 6 பேஸ் ஒரு கலர் அப்படி போட்டிங்களன்னா அப்போ கரெக்டாக இருக்கும். நான் உங்களுக்கு மொத்தமாக ஒரு லைனாக போடணுமேன்றதுனால தான் அப்படியே இது பண்ண கலர் சேஞ்ச் பண்ண வேண்டான்றதுக்காக தான் நான் இந்த மெத்தட் சொன்னேன். இதே ஒரே கலர், வேறு ஒன்றும் இல்லை. 13 போட்டோம் இல்லையா நம்ம கீழே, அதை வந்து 6 ஒரு கலர் போட்டுடலாம், அல்லது 7 ஒரு கலர் 6 ஒரு கலர் போடலாம். ஏதாவது ஒரு பறவை என்னுடைய உடம்பு வந்து இன்னொன்னோடு ஜாயின் பண்ணியிருக்கிறா போல். இந்த 4 ரவுண்டு போட்டு வந்தோம்லம்மா, ஒரே ஒரு ரவுண்டு. இப்போ இந்த 4வது ஜாயின் பண்ணி முடித்தோம் இல்லையா, வந்த ஒயரை
இப்படி பக்கத்தில் விட்டு இந்த ரோவில் இருக்கிற முதல் மணியில் விடுங்க. ஃப்ரண்ட் பக்கம் தான் விடணும். நான் தான் முதல்ல தப்புன்னு நினச்சிட்டு பிரிச்சுட்டேன். கரெக்டாக தான் போட்டிருந்தேன். இப்போ படினேன். இங்கே இந்த முன் பக்கம்தான் ஒன்று விட்டுடணும். இந்த 2 பேர்டு ஜாயின் ஆகிறத அந்த இடத்துல தான் ஒன்று விட்டுட்டு இந்த 3 இங்கே பின்னால் இப்படி தான் 3. நான் கரெக்டாக தான் போட்டேன். தப்புன்னு நினச்சிட்டு நானே பிரிச்சிட்டேன். சாரி. பாருங்கள், இங்கே 3 போட்டுட்டோம்மா. இப்போ என்ன பண்ணணும், இந்த மேல் ஒயர் இருக்கு இல்லையா, இதில் நிறைய தடவை ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் போட்டிருப்பீங்க, சொல்லி கொடுத்துருக்குறேன். இருந்தாலுமே நான் ஒவ்வொரு ட்ரிப்பும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு கம்மி பண்ணி போடணும் இல்லையா, அதுக்காக நம்ம 2 பக்கம் தனித்தனியாக 3 லைன் போட்டு ஜாயின் பண்ணுறதுன்னா அது வேறு.
நான் ஒரு சிங்கிள் இதுலேயே அப்படியே ரவுண்டாக போட்டு வரேன் இல்லையா, 3 அது வேறு இது துண்டு ஒயர் போடணும், மறுபடியும் அதை கட் பண்ணணும் வேண்டான்னுட்டு தான். இப்போது இந்த கீழ் ஒயரை இந்த 3வது மணியில் வருது பார்த்தீங்களா. இப்படி வருது இல்லையா. இந்த ஒயரை, இந்த வலது கை பிடிச்சிருக்கிற ஒயரை இந்த மணியில் விட்டு, இந்த 4வது முதல்ல ஒரு 4 ரவுண்டு போட்டோமே, அதில் சைடில் ஒத்த மணி இருக்கும் இல்லையா, அதோ இதில் விட்டு இந்த பக்கம் 4வதுல முதல் மணி இருக்கும் இல்லையா, இதோ இந்த மேலே இப்போ நம்ம இப்போ 3 கோத்தோம் இல்லையாங்களா, அதில் இப்படி இதை தூக்கிக்கிட்டு இருக்குல்ல, இந்த 3 மணியில் இப்படி ஒரு ஒயர் இருக்கும் இல்லையாம்மா, அதை இதோ இந்த 4வதுல இருக்கிற 2வது மணியில் இப்போ எப்படின்னு பாருங்கள். இதை இப்போ 1 கம்மியாகிடுச்சிங்களா. இல்லைன்னா நீங்கள் 3 3 3ன்னு போட்டு, அதே போல் அந்த பக்கம் 3 3ன்னு போட்டு அப்புறம் இப்படி ஜாயின் பண்ணி இப்படி வரணும். அதுக்கு பதில் தான் நான் சொல்லியிருக்கிறது. இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் 1, இந்த பக்கம் இந்த 3 போட்ட உடனே சாதாரணமாக நம்ம மேல் பக்கம் ஒயர் 2 மணியை கோத்து பக்கத்து மணியில் இப்படி விடுவோம். அது இது விடக்கூடாது, இது விட்டுடணும் இல்லையா. அதனால் மேலே வந்த ஒயரில் 3 மணியை கோத்து கீழ் ஒயரை பிடிச்சி இப்படி இழுத்தோம்னா இப்படி வரும். இதோ இந்த பக்கம் போட்டிருக்கிறா போல் இதோ இப்படி வருது 4 மணி. ஓகேவா. உங்கள் பக்கம் வந்த ஒயரை இந்த மணி இந்த மணி இந்த மணியில் விட்டு கோத்த மணியினுடைய நிற்கிற மணியில் விடணும். இன்னொரு உங்களுக்கு எதிர்பக்கம் மணி ஒயர் இருக்கும் இல்லையா, அதை இந்த 4 மணியினுடைய 2வது மணியில் விடணும். சரிங்களா. ஒரு மணி. பார்த்தீங்கன்னா இப்போது இதில் 4 போட்டோம், 4ல் 1 குறைஞ்சி 3 வந்துடுச்சு இல்லையா. ஒரு ஒயரம் 3 போட்டிருக்கோம், இன்னும் 2 ஒயரம்
3 போடணும். ஓகேவா? இந்த பாருங்க. இப்போது ரெண்டு ரவுண்டு 3 வருது போட்டாச்சுமா. ஓகேவா? இப்போது மூணாவது ரவுண்டு போடுறப்போ இடது கை ஒயரில் இங்கே இந்த எட்ஜ் இதை உங்கள் லெஃப்ட் ஹேண்டை பார்த்து, இந்த பறவையாக இருந்தால் லெஃப்ட் ஹேண்டை பார்த்து இருக்கிற 2 ஒரு கருப்பு. அப்படியே இதை சுற்றி ரெட்டு போட்டு வரணும். ஓகேவா? இங்கே அப்படியே என்ன. இப்போது நான் இந்த எல்லோ பறவையை போடுறேன், அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. இப்போ பாருங்கம்மா, 1 2 3 4 5 6, ஒரு பறவைக்கு 6 நடுவில் ஜாயின் பண்ணதுன்னு போட்டோம். இந்த ரவுண்டாக இப்படி சுற்றி போட்டுட்டு தெரியல புரியலன்றவங்களுக்காக நான் இந்த எல்லோ பறவையை வேறு மெத்தடில் போடுறேன். அப்படி போடுறதா இருந்தாலும் நீங்கள் போடுங்க. சரியா? 1 2 3 4 5, 5ஆவது மணியில் கோத்துக்கிடுங்க. இங்கே 5ஆவது மணியில் கோத்துருக்குறோம். ஓகேவா? நான் இப்போ எல்லோ பேர்டு போட போகிறேன்.
1 2 3. மூணாவது மணியில் இந்த ஒயரை ஆப்போசிட்டில் விட்டு எடுக்கணும். நாலு போட்டிருக்கோம்மா. இங்கே பார்த்தீங்களா? இப்போ இந்த ஒன்று 4வதில் போடக்கூடாது. இந்த 3ஓடு இப்படி மேலே வந்துட்டு மறுபடியும் இன்னொரு ஒரே 3 போடணும். ஓகேங்களா? இப்போ 3வது லைனு 3 மணி போடுறோம்மா. இப்போது ஒரு எல்லோ ஒரு பிளாக்.
இப்போது வலது கை ஒயரில் 2 எல்லோ. இப்போ 3 மணி. ரெண்டு மணி போட்டு முடிச்சு போட்டுருங்க. 2 தான் போடணும், 3 போடக்கூடாது. சரியா? எல்லாம் கவனிச்சுக்கிடுங்கம்மா. பேஸு போட்டுட்டு இப்போ நான் சொன்ன போல் 4 மறுபடியும் 3 இப்படி ரவுண்டாக சுற்றி அப்படியே பாடியை ஃபுல்லாக போட்டு வந்தாலும் வாங்க. இது எங்களுக்கு கொஞ்சம் புரியாதா போல் இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நான் இப்படி போட்டிருக்கேன். ஒரு பக்கம் இந்த மாதிரி போட்டு இந்த பக்கமும் இதே போல் போட்டுட்டு நீங்கள் எப்பவும் போல் இப்படி ஜாயின் பண்ணிட்டு வரணும். சரியா? போடும்பொழுது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கம்மி பண்ணுறது ஈஸியாக இருக்கும். 1 2 3 4 5வது மணியில் விட்டு 3 3 3 3 4 தடவை இப்படி வரும் 4. அதிலிருந்து மறுபடியும் அடுத்த லைனுக்கு திருப்பும்போது 1 2 3 தான் போடணும். இந்த 1த்தை விட்டுடணும், 4வதை விட்டுடணும். அந்த 3லேயே 3 உயரம் போடணும். போட்டுட்டு இந்த கடைசி 3, அதாவது வெளிப்பக்கம் இருக்குப்பா, இந்த பேர்டாக இருந்தாலும் வெளிப்பக்கம், இந்த பேர்டாக இருந்தாலும் வெளிப்பக்கம், அதை விட்டுட்டு மேலே இருக்கிற 2த்துக்கு மட்டும் இப்படி போடணும். 4 3 3 3 இங்கிருந்து 2. அதே போல் இந்த பக்கமும் போட்டுக்கணும். போட்டுட்டு எப்போவும் நம்ம ஜாயின் பண்ணுறா போல் ஜாயின் பண்ணிட்டு வரணும். இந்த மெத்தடில் போட்டாலும் சரி, இந்த மெத்தடில் போட்டாலும் சரி, 2த்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டேன். எப்படி உங்களுக்கு சௌகரியமோ போட்டுட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் கால் போட்டு கீழே அந்த பேஸில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு மூக்கும் போடலாம். பேஸ் போடுறதுக்கு பாருங்க, இதே போலையே 5 அகலம் 15 நீளம் 5 அகலம்னு போட்டு நம்ம எல்லாத்துக்குமே பேஸ் போடுவோமே பீடம், அந்த மாதிரி ஒரு அட்டையை வச்சு ஜாயின் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. அதே பச்சை கலரில் போட்டிங்களானாலும் சரி, மரக்கலை மாதிரி இல்லையா, ப்ரௌனோ, உங்களுக்கு என்ன கலர் தோன்றுறதோ நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதை போட்டுட்டு வாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பேர்டை ஃபுல்லாக பார்த்துடலாம். தேங்க்யூ.